குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுக்குமே கவலைப்படாது இருக்கிறது தான் பெஸ்ட்டு. என்ன நடந்தாலும் காடுக்கு நன்றி சொல்லிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. கவலை கொள்ளாது இருக்க வேண்டும் நம்ம. அப்புறமா உயிர் வாழ நம்ம எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று நம்ம கவலையே பட தேவையில்லை. கவலை கொள்ளாதிருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதிப்பதில்லை அறுப்பதில்லை, பரமபிதா ஊட்டுகிறார். மறப்பாரோ மகனே உன்னை, மறப்பாரோ மகளே உன்னை. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம். நம்ம பறக்கும் பறவைகளை நம்ம பார்க்குறோம். அது என்ன விதைகள்லாம் போடுதா, அது அறுவடை பண்ணுதா, அதெல்லாம் இல்லை. ஆனாலும் காடு அதுக்கு ஊட்டுகிறார், பரமபிதா ஊட்டுகிறார். அவர் மறக்க மாட்டார், அவருடைய பிள்ளைகளை மறக்கிற தேவன் இல்லை. அப்புறமா கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே ஒரு மூலம் கூட்ட முடியுமா, ஒரு புது பலன் பெறவும் கூடுமா. நம்ம கவலைப்படுறதுனால ஒரு முளம் கூட்டவும் குறைக்கவும் முடியாது. கவலைப்படுவதினால் நம்ம உயரத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, புது பலனும் கூடவும் கூடாது. கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே ஒரு முளம் கூட்ட முடியுமா, புது பலன் பெறவும் கூடுமா. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், என்று கவலை கொள்ளாதிருங்கள். நாளைய தினத்தை குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைக்கு வழி பிறக்கும், இன்றைக்கு நன்றி சொல்லு. நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. நம்ம நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு காடுக்கு நன்றி சொல்லணும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தகப்பனின் விருப்பத்தையும் அவரது ஆட்சியையும் தேடுவோம். முதலாவது தகப்பனின் விருப்பத்தையும் அவரது ஆட்சியையும் தேடுவோம். முதலாவது நம் தேவைகள் சந்தி